ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் மேலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களே, ரொம்ப நேரம் பேசுவானோன்னு நினச்சி பயந்துடாதீங்க. ரொம்ப சுருக்கமாக ஒரு 5-6 நிமிடங்களில் ஏற்புரையை முடிச்சு. பாரதிவாசன் வந்து 2002 இந்த பதியம் ஆரம்பிச்சதுன்னு போட்டிருக்கலையே. நான் அது கிட்டத்தட்ட 2002-03 வாசோட நான் அறிமுகமாயிட்டேன். நான் அப்போது கோயம்புத்தூரில் வேலையில் இருந்தேன். அப்போ இங்கேருந்து பதியம் நிகழ்ச்சிக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்து நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்கேன். அப்போ முருகேஷுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஒரு சின்ன தகவல் விட்டு போச்சு. அப்போ வந்து கவிதை தொகுப்பு போடும். ஆமாம், யாதனில் அந்த இது முடிச்சுட்டு. ஆமாம் ஆமாம், அந்த தொகுப்புல வந்து அவருடைய சரவணனுடைய கவிதையிலையுமே உள்ளடக்கி நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து அதை ஒரு தொகுப்பாக விட்டோம், கூட்டு தொகுப்பு. அப்போ வாசன் வந்து நிறைய நிகழ்ச்சிக்கு நடக்கும்போது நிறைய பேரை இங்கே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாரதிவாசன் மூலயமா கிடைச்சிது. அப்போ அவங்க வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 கவிஞர்கள் சேர்ந்து ஒரு 5-5 கவிதைகள் சேர்த்து புத்தகமாக போடுவது என்பது அப்போ ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அப்போ பாரதிவாசனோட சேர்த்து அவங்க வந்து ஒரு புத்தகம் தயார் பண்ணும்போது என்னுடைய கவிதைகளையும் அதில் இணைச்சிக்கிட்டு கொண்டு வந்தார். அது என்னுடைய ஒரு 5-6 கவிதைகள் மற்ற நண்பர்களோட கவிதைகள்னு சொல்லி அப்படி வந்தது. அப்படி பதியத்தோட ஒரு 20 ஆண்டுகளாக ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி என்ன இருக்குன்னா, எனக்கு இங்கே திருப்பூரில் பதியத்தில் நடக்கும்போது இப்படி சொல்வதற்கு ஒரு 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 நட்பு, நீண்ட நட்பு இருக்குது அப்படின்னு. நாகப்பட்டினத்தில் வந்து முக்கூடல் நடத்தும் போது அங்கே வெற்றிச்செல்வனோடு அவங்க ஆரம்பித்த முக்கூடலோடு நான் தொடர்ச்சியாக பயணிச்சிருக்கிறேன். திருச்சியிலையும் அது போல நண்பர்கள். இப்படி ஒரு சேலம் கேட்க வேணாம், பாபுவோட நான் அவ்வளோ நாட்கள் தொடர்ச்சியாக இயங்கியிருக்கிறேன். சுற்றி சுற்றி எனக்கு வேற நண்பர்களே இல்லை, தனிப்பட்ட நண்பர்கள் என்று யாருமே பெருசாக கிடையாது. எங்கள் ஊரில் இருக்கிற தெரிந்த எங்கள் தெருவிலையும் பக்கத்து தெருவிலையும் இருக்கிற நண்பர்களை தவிர பொதுவான நண்பர்கள் என்று வேற யாருமே எனக்கு முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்த இலக்கிய அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களாக தான் இருந்திருக்கு. இப்போ நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் யோசிச்சிட்டே இருந்தேன், எங்கே போனாலும் நமக்கு அப்படி சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு நட்போட இங்கே இந்த ஊருக்கு போனால் ஒரு 5-6 நண்பர்களோட நம்ம ஒரு 10-15 ஆண்டுகள் நட்போட இருந்திருக்கோம், இலக்கிய ஒரு உறவோட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்வதற்கு இருக்கும்போது நிஜமாவே நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. யோசிக்கும் போதும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படி பாரதிவாசன் வந்து விருது கிடைத்த உடனே எனக்கு கூட்ட அழைத்து வாழ்த்து சொல்லும் போது, லட்சுமிகருக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி வைக்கணும், நம்ம வந்து நேரம் பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் பல ஊருக்கு கூப்பிட்டு இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு உடனடியாக கூப்பிடாம இருந்தது. அப்புறம் தொடர் முருகேசன் அவர்களுடைய மகள் திருமண பத்திரிகையில் கயிறு நூலை வந்து இணைச்சு கொடுக்குறாருன்னு கேட்டப்ப எனக்கு முதல்ல அந்த ஐடியாவே ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக திருமணத்துக்கு வந்த பிறகு ரிட்டர்ன் கிஃப்டாக சில விஷயங்கள் கொடுப்பாங்க. இந்த வெத்தலை பாக்கு, அந்த ஆரஞ்சு சாத்துக்குடியெல்லாம் போட்டு ஒரு பை கொடுப்பாங்க. அதில் சில முற்போக்கான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது புத்தகம் ஒன்று கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது பல பேர் வந்து அந்த புத்தகத்தோட மதிப்பு தெரியுமான்னு தெரியாது, அங்கேயே போட்டு போயிடுவாங்க. இல்லை வேற எங்கேயாவது தவறி விழும், நம்ம ஏதாவது சாப்பிட போகிற இடத்துல பார்த்தா டேபிள் கீழே கிடக்கும். அப்போ நம்ம ஒரு எழுத்து சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபராக அந்த புத்தகத்தை இப்படி வந்து பண்ணிட்டாங்களேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஒரு ஆதங்கம் இருக்கும். சரியான கையில் இது கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தமும் இருக்கும். ஆனால் இது சொல்லும் போது அவர் வாசன் சொல்லும் போது சொன்னார், நம்ம அந்த புத்தகத்தை கொடுத்தப்பறம் நம்ம என்ன நினைக்கிறோம், அது அவங்க வீட்டுக்கு போகணும் தான் நினைக்கிறோம், அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போதே கொடுத்துருவோம் அந்த புத்தகத்தை அப்படின்னு நினச்சி அவங்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன பெரிய நிறமட மகிழ்ச்சின்னா, அவர் புத்தகம் அவர் பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க. பொள்ளாச்சிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், இப்போதான் வந்து வச்சுட்டு போனார் பத்திரிக்கை, உங்கள் கதையை புத்தகத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினார். இப்படி ஒரு 4-5 அழைப்புகள் வந்துச்சு. இது ரொம்ப இது அப்படி வர்ற அழைப்புகள் யாருமே அது வரைக்கும் நான் இப்போதான் முதல்ல ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். ஸ்கூல் புக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படித்ததை தவிர இப்போதான் முதல்ல ஒரு வேற புத்தகத்தை படிக்கிறேன். நியூஸ் பேப்பர் படிப்பேன் தவிர புத்தகமாக இப்போதான் ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுக்கான ஒரு வாசக பரப்பு என்பது நம்ம வழக்கமாக வாசித்து கொண்டிருப்பவர்களை தாண்டி ஒரு இடத்துக்கு நகர். பெரியார் வந்து ஏன் திருமண கூடங்களில் வந்து தன்னுடைய பரப்புரைக்கான ஒரு களமாக மாற்றினார்னா, அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. திருமணத்துக்கு வந்தவர்கள் பெரும்பாலும் பொதுக்கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க. அவர்கள் இருக்கும் இடத்துக்கு நம்ம போய் பேசுவோமே என்றுதான் அவர் வந்து எல்லா திருமணத்துக்கு அழைத்தால் மறுக்காமல் போய் பேச ஆரம்பித்தது காரணமே, நம்ம ஒரு ஆளை கூப்பிடுறதை விட அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பேசுவோம் அப்படின்றது. இப்போ இந்த புத்தகம் நான் ஒரு புத்தக கண்காட்சிக்கு ஒரு முறை கூட வராத ஒருவரின் கைக்கு இந்த புத்தகம் போய் சேர்ந்து
புத்தகங்கள் ஆச்சுன்னா என்னன்னு தெரியாத ஒரு நபர் கை கூட இந்த புத்தகம் போய் ஒரு 1200 புத்தகங்கள்ல ஒரு 200-300 பேருக்காவது முதல் முறை வாசிப்பாக அது இருந்திருக்கும். முதல் புத்தகமா இருக்கும் அவங்க வாசிக்கிறது. அப்படியான முன்னெடுப்பு எடுத்த தோழருக்கு நன்றி. அதுக்கு வழிகாட்டின பாரதிவாசனுக்கும் என்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை உரை வந்து இவ்வளோ சுருக்கமா என் வாழ்க்கையில தலைமை உரை நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சுருக்கமான ஒரு தலைமை உரை தோழர். அவர் வரவேற்புரை வந்து அவர் இன்னும் நிறைய பேசுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். நேரம் கருதி அதை சுருக்கினார். அவ்வளோ சம்பிரதாயமாக இல்லாமல் நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவர்கள் இது பண்ணிக்கிறாங்க. வாசு வந்து பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி ஓடிட்டு அந்த புத்தகங்களை கொடுக்கறது, அடுத்தது யாரை வந்து நினைவு பரிசு கூப்பிடுறது அப்படி இருந்தாரோ அதே போலும் இப்படி இருக்கிறார். அப்படிங்கும் போது எனக்கு வந்து வருஷங்களும் சில முடி நரைச்சி போனதுதான் நடந்திருக்கே தவிர இது அப்படியே இருக்குது, இந்த மனிதர்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப லட்சுமி அவர் வந்து பேசுனதுல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பேசுனதும் சரி, அவரோட எழுத்துலையும் சரி, எல்லா காலங்களுமே தட்டையான மொழியில் எழுதி கொண்டிருந்த எழுத்தாக இருந்து கொண்டேதான் இருக்காரு. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, 2K கிட்ஸ்ன்னு சொல்ற மாதிரியான 2000க்கு பிறகு எழுத வந்தவங்க அல்லது 2010க்கு பிறகு எழுத வந்தவங்க, சோசியல் மீடியாவின் வழியாக தன் எழுத்தை புரிந்து கொண்டவர்கள், சோசியல் மீடியா வழியாக தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள நினைக்கிற எழுத்தாளர்கள் எல்லாம் தட்டையாக எழுதுகிறார்கள்ங்கிற ஒரு அல்லது அடுக்குகள் இல்லாமல் மேம்போக்கான ஒரு மொழி நடையில் எழுதுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பல தரப்புல வச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நான் அது வந்து எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. சோசியல் மீடியான்னு ஒன்று, ஃபேஸ்புக்னு ஒன்று இந்த உலகத்துக்கு அறிமுகமாகாத காலத்தில் எழுதப்பட்ட கதைகளில் கூட தட்டையான மொழியோடு எழுதப்பட்ட கதைகள் இருக்கு. அது அவற்றை பல பேர் படிக்காமல் விட்டுருந்துருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியா காலத்தில் என்னன்னா, நான் எழுதியிருக்கேன்னு சொல்லி தப்பி தவிர அந்த கதைகள் படிக்கும் போது 4-5 கதைகள் படிக்கும் போது எல்லாருமே இப்படிதான் எழுதுறாங்களோ அப்படிங்கிற ஒரு துணி சில இடம் இருக்குது. அது நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனா லட்சுமிகருடைய கதைகள் வந்து மொழியோட ஆழத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஒரு மரபு இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க தொடக்கத்திலேருந்து வெளிப்படையாக உடைச்சி எழுதின கதைகள் ஒரு பக்கம் போனா, நீங்க பிச்சைமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு மௌனி என்று ஒரு பக்கம் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கு. அதோட மரபு வந்து அதோட தொடர்ச்சி வந்துட்டு இருக்கு. நீங்க பா வெங்கடேசன் ஆகட்டும், கோணங்கி அதோட உச்சம் வேற ஒரு தன்மை அது. அது ஒரு அப்ப இதுக்கான ஒரு மரபு இருந்துட்டே இருக்கு இல்லையா. சுனில் கிருஷ்ணன் சொல்லலாம், ஒரு ஒரு மொழியை வந்து ஏன் லட்சுமிகருக்கு வந்து ஒரு டாக்டர் வந்தாரு, அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாரு, அவர் இப்படி பண்ணிட்டாலும் அவர் எழுத தெரியாதா என்ன? ஏன் இந்த மொழியை அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்துறாரு? மொழி வழியாக கிடைக்கிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா. அப்ப கதை சொல்லப்படுகிற கதையை இன்னும் கூடுதலாக நெருக்கமாக்குது. காட்சிகளாக விவரிக்கும் போது கிடைக்கிற அனுபவம் ஒரு 80% அல்லது 50% நான் மொழியால இன்னும் கூர்மைப்படுத்தி அந்த 100% அனுபவத்தை யாரோ ஒரு மருத்துவர் யாரோ ஒரு நோயாளிக்கு செய்த குற்ற உணர்வோடு அணுகிறதை வந்து நீ ஒரு மருத்துவராக இருந்து அப்படி செய்து விட்டா உன்னை எப்படி குற்ற உணர்வு ஆகவியோ அந்த குற்ற உணர்வை என் மொழியின் வழியாக நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படி என்று மொழியை பயன்படுத்துகிறேன். அப்ப அது கூடுதல். ஏன் அந்த கூடுதல் சிலுவையை ஒரு எழுத்தாளர் சுமக்கணும்? அப்ப கூடுதல் சிலுவை என்பது நாம் வாசகருக்கு இன்னும் அந்த விஷயத்தை நெருக்கமாக கொடுக்கும். இது வந்து சம்சுதீன் பேசும்போது அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பேசுனதை விட்டுட்டேன். அவர் அந்த கதையை அவ்வளோ நேசிச்சு வாசிச்சிருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அந்த தன் குற்ற உணர்வாக அவரை பார்த்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதையிலேருந்து ஒரு வரியை எடுத்து பார்த்தது மாதிரி அப்படி ஸ்லாகிக்கிறது இருக்கு இல்லையா. ஒரு பெரிய கவிதை படிப்போம், அது ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வரி, அது என்ன கவிதைன்னு மறந்து போயிடுவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த கவிதையே மறந்துடுவோம். ஆனால் அது ஒரு வரி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சுகுமாரன் பேச ஆரம்பிச்சாலே அவரவருங்கிற அந்த காயினிங் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். மௌனினா இது பிரமிழ்னா அந்த நிழல் பத்தியும் அந்த சிறகு பத்தியான அந்த படிமம் நமக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். அது எந்த கவிதை, அந்த கவிதையை முழுசா சொல்ல முடியுமானா தெரியாது. அந்த கவிதையை நம்ம அவ்வளோ நேசிப்போம், அந்த வரியை நேசிப்போம். சம்சுதீன் வந்து அப்படி அந்த கதைகளை நேசிச்சு வாசிச்ச விஷயத்தை நான் பார்க்கிறேன். அவரு என்ன நினைச்சிட்டாருன்னா, எதுக்கு இருக்கிற எல்லாருமே நம்ம அந்த கதைகளை படிச்சுட்டோம்னு நினைச்சிட்டாரு. அதான் பிரச்சனையாச்சு. ஏன்னா அவ்வளோ
ஒருவேளை படிச்சவங்களுக்கு வந்து அந்த அவர் பேச்சு இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒருவேளை இந்த யூடியூப் வழியா அவர் அந்த தொகுப்பை வாசித்து முடித்தவர்கள் அந்த பேச்சு கேட்கும்போது ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். கோகிலா அவர்கள் வந்து பேசும்போது முதல் மேடை நான் வந்து தயங்கிக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னாங்க. அவர்கள் வாசிப்பு என்பதே வந்து ஒரு கதையை படிக்கும்போது அது இன்னொரு கதையோடு அல்லது இன்னொரு சம்பவத்தோடு இன்னொரு மனிதரோடு இன்னொருவருடைய வாழ்க்கையோடு அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து எங்கேயாவது பொருத்தி பார்த்து அலசிக்கிட்டே இருக்கிறது. ஒன்று வந்து நாம் பார்க்கிற ஒப்பிட்டு பார்க்கிற அந்த அனுபவம் சரி தப்பு என்கின்ற முடிவுக்கு வரணும். இல்லை அந்த ஒப்பிட்ட வாழ்க்கையும் ஒப்பிட்ட அனுபவமும் மிக சரியாக இருந்து இந்த எழுத்து சரியாக இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். இந்த ஒப்பிட்டு கொண்டுட்டே இருக்கிறது இல்லையா. அவங்க கோகிலா வந்து ஒரு அந்த கதையை வந்து ஓவியா கதையை வந்து எதனோடு ஒப்பிட்டே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அது ஒரு வகையில் அது ஒரு வாசிப்பு முறை. அது மட்டுமே வாசிப்பு முறைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வாசிப்பு முறை. அதை ரொம்ப அழகாக ஒரு ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியரோட பார்வை தான் ரொம்ப முக்கியமானது இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சரிவாக இருந்துச்சு. அவருக்கு நன்றி. கயிறு நாடகம் வந்து இதுக்கு முன் இருவர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இடங்கள்ல அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து ரொம்ப அவருடைய இணையர் வந்து நான் பல முறை அவரோட பேசிட்டு இருக்கோம். அவருடைய இணைந்து சில வேலைகள் செய்யணும் நாங்கள் திட்டமிட்டது தான், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது இந்த நாடகத்தை வந்து அவங்க வந்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பசங்க வந்து நாடகம் கருத்தெல்லாம் விட்டுருங்க, இந்த மேடையை அவங்க கையாளுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா. மைக்கு சரியா இல்லை, நான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன், மைக்கு அங்க இருந்தா உங்களுக்கு நான் இங்க இருந்து மைக்கு இங்க இருக்கு, நான் அங்க நின்று பேசுறேன், உங்களுக்கு கேட்காது, நான் மைக் கிட்ட வந்து பேசுறேன் அப்படி இந்த மேடையை அவர் கையாளுறதுக்கு அவங்க பயிற்சி எடுத்துக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தைகள் வந்து நாடகத்தின் வழியாக கிடைக்கிற அனுபவம், பயிற்சி, கருத்து, அரசியல் புரிதல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேடையை கையாள்வதற்கு இவங்களுக்கு நான் எப்படியாவது நான் இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்கு எடுத்துக்கிற பிரயத்தனம் இருக்கு இல்லையா. இதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கயிறு ஒரு பக்கம், அது சொல்ற அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியில் தொடர்ச்சியா நிறைய இது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் அவர்கள் வந்து என்ன நடக்குது, இந்த மேடையில வந்து மைக் இங்க இருக்குன்னு ஓடி வந்து பேசுறாங்க இல்லையா. அவன் தான் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் வந்து எல்லாரையும் போல வர முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர பையனா மாறுவான் நாளைக்கு. இது புரிஞ்சுக்கணும். மற்றமையை புரிந்து கொள்வதற்கு இல்லையா, மற்றமையை புரிந்து கொள்வது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்துலையும் கதையின் வழியா செய்யறானா ஒரு சக மாணவர்களோட அவங்க உரையாடுவதற்கும் இந்த ஒரு இது அமையும். அந்த வகையில அந்த நாடகத்துக்கான இந்த அரங்கம் வந்து நான் தொடக்கத்துல பார்க்கும்போது பேர் ஏதோ நினைச்சிட்டேன். அப்புறம் நெருங்கி பார்க்கும்போது தான் அது ஒரு ஸ்கூல்ல நடக்கும், வீட்டில் நடக்கும், கதை மாறி மாறி நடக்கிறதுனால அது வந்து ஒரு அழகா ஒரு இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பும் அதற்கான யோசித்ததுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அதுக்காக உழைத்த அந்த பறையடித்த நண்பர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சக்தி அறக்கட்டளையிலேருந்து அவங்க மிருதுலா பேசும்போது அவங்க ஒரு தாயாக இருந்து பேசுறதுங்கிறது சில நூல்கள் நம்ம அப்படிதான் மாற்றும், சில நூல்கள் வந்து நம்ம சிஷியனாக அவங்ககிட்ட அந்த நூல்லேருந்து கற்றுக்கிற விஷயமா இருக்கும். சில விஷயங்கள் வந்து அந்த ரைட்டரோட போதாமை கூட நம்ம கற்றுக் கொடுக்கும், இந்த போதாமையோட இருக்குங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கும். அவர்கள் வந்து அந்த விஷயத்தை வேறொரு கோணத்திலேருந்து பேசினது வந்து அவங்க வந்து பல்வேறு இடங்களுக்கு பணியாற்றும், குறிப்பாக பழங்குடி மக்கள்கிட்ட எல்லாம் பணியாற்றுகிறார். பணியாற்றுகளோடு உரையாடுகிற வாய்ப்புள்ள ஒரு பெண்மணி. அவர்கள் இந்த நூல்கள் வாசித்ததும் அது குறித்து பேசினதும் வந்து ரொம்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கதைகள் சொல்லணும் அப்படிங்கும் போது ரொம்ப இயல்பாகவே என்ன நடக்கும்னா அழவழியப்பிலேருந்து ஆரம்பித்து ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க. நம்ம எந்த காலேஜில் போனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் யாருன்னா வைரமுத்து, நான் பா விஜய், முத்துக்குமார் தாண்டி அவங்க யோசிப்பாங்க. அப்படி அதை போல நமக்கும் குழந்தைகளுக்காக எழுதினவர் யாருன்னா அழவல்லியப்பான்னு ஒருத்தர் எழுதினாருங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து இன்னொரு பக்கம் என்ன குழந்தைகளுக்கான கதை அப்படின்னு கேட்டோன்னே ராமாயணத்தை பாலராமாயணமாக மாற்றி கொடுப்பது, மகாபாரதத்தை
பாலர் மகாபாரதமாக மாற்றி கொடுக்கிறது, தெனாலிராமன் கதைகளை எளிமையாக கொடுக்கிறது. இப்படியான சில ஒரு இதுதான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். இப்படிதான் நம்முடைய மனதிலையும் பதிஞ்சு குழந்தைகளுக்கான கதைனா அது. ஆனால் அப்படி இல்லாமல் 1 நூற்றாண்டு காலமாகவே இது எப்படி தமிழ் இலக்கியத்தில் கலைக்காகவேன்னு ஒரு இயங்குவது போலவே, கலை மக்களுக்காகவேன்னு ஒரு பேரலா ஒரு ரூட் போயிட்டு இருக்கிறது போலவே, புராணம் இதிகாசத்தை எளிமையாக்கி கொடுப்பதுன்னு குழந்தைகளுக்கு ஒரு ரூட் போயிட்டே இருக்கிறது போலவே, சமூகத்தையும் சமூக நீதியும் சமகால விஷயத்தையும் கொடுக்கணுங்கிற ஒரு ட்ராக் இருந்துகிட்டே தான் இருக்கு சிறார் இலக்கியத்துல. ஆனா அந்த சிறார் இலக்கியம் படைப்புகள் மறுபிரசுரமே ஆகல. பல விஷயங்களை தேடி 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 போய் படிக்க வேண்டியிருக்கு. கு அழகிரிசாமிங்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் குழந்தைகளுக்காக 2 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 2 ஆண்டுகளுக்கு கழித்து தேடி பிடிச்சி அந்த ஒரு புத்தகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு புத்தகம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். இப்படிதான் அது ரொம்ப 2ஆம் உலகப் போர் எங்கேயோ நடக்குது. அது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ற ஒருத்தவனை எப்படி பாதிக்கும்னு குழந்தைங்களுக்கு பகடியான ஒரு கதையை அவர் எழுதிடுவார். பயந்தாங்குழின்னு ஒரு கதை. அவ்வளவு சிரிச்சுட்டே இருப்போம். அது சிறார் இலக்கியத்தில் ஒரு முன்னோடியான ஒரு படைப்பார். அது இப்ப மறுபதிப்பு கொண்டு வந்துட்டோம். அப்படியான இந்த ட்ராக் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு, ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த சமூக நீதி பத்தியும் சமகால வரலாற்றை கேள்வி கேட்கிற மாதிரியான படைப்புகள் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. குறிப்பாக சொன்னா 1930களில் குற்றாலத்தில் காந்தி குளிக்க வர, அங்க பட்டியலின மக்கள் குளிப்பதற்கான தடை அங்க விதிக்கப்பட்டிருந்துச்சு. பார்த்துட்டு ஏன் அவங்க குளிக்க வரலையான்னு, அவங்களுக்கு தடை, அங்க குளிக்க முடியாதுன்னு, சரி அவங்க குளிக்கலன்னு நானும் குளிக்கலன்னு சொல்லி திரும்பி போயிடுறேன். இது ஒரு சம்பவம், வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். இதை அடிப்படையாக வைத்து 1979 கொடிகாட்ட வந்தவன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, குழந்தைகளுக்கான புத்தகம். அதுல இந்த சம்பவம் கடைசியில தான் வரும், கடைசி அத்தியாயம் தான் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி காந்தி பத்தியான உரையாடல், சாதி பத்தியான உரையாடல், தீண்டாமை பத்திய உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சின்ன பையன், அவன் மோகன்கிற பையனுக்கும் அவன் தாத்தாவுக்கும் அவங்க ஊருக்கும் நடக்கிற எல்லா சம்பவங்களும், கல்லுக்கடை மறியல் வரும். சுதந்திர காலகட்டத்தில் நடக்கிற கதைங்கிறதுனால கல்லுக்கடை மறியல், அடி தட்டி எல்லாம் வரும். ஆனால் குழந்தைகளுக்கு புரியும் விதமாக எளிமையாக அந்த நாவல் போயிட்டே இருக்கும். ரேவதி என்கின்ற சமீபத்தில் இப்பதான் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். அந்த நாவல் 1979 வந்துச்சு. 2000 பிரதிகள் வித்துச்சு. அதுக்கப்புறம் மறுபதிப்பே வரல. தேடி பிடிச்சி இப்ப அதை நாங்கள் கைப்பற்றிட்டோம். என் கையில இப்ப எடுத்துட்டோம். அதை மறுபதிப்பு கொண்டு வர பணியில இருக்கும். அனைமா வர புத்தகங்காட்சியில கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் வந்துடும் நான் நம்புறேன். இப்படி பேரெல்லாம் அப்படி வந்துட்டே இருக்கு. சீசு செல்லப்பா 16 கதைகள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்காரு. அதுல அற்புதமான கதைகள். அதுல சாதியம் ஒரு வரப்பு இருக்கும், கிராமத்துல ஒரு வரப்பு இருக்குன்னு வச்சு, ஒரு வரப்போட இதுதான் ஃபுல்லா ஒரு வரப்பு இருக்குன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தலையில ஒரு பெரிய சுமையோட, பின்னாடி அவருடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வரப்போட கிட்டத்தட்ட 80-90% கடந்து வந்திருப்பாங்க. ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த பெண் அப்பதான் ஏறுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் திரும்பி போக முடியாது, நீ திரும்பி போ அப்படிங்குவாங்க. அவங்க நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இன்னும் 2 ஸ்டெப் வச்சா இறங்கிடுவேன், கொஞ்சோண்டு வழி கொடுங்க அப்படின்னு அந்த பட்டியல் பெண் கேட்கும்போது அவங்க, நான் எப்படி திரும்பி போவேன், நான் முன்னாடி வச்சது, நான் அப்படி திரும்பிலாம் போனா என்னோட இதுக்கு என்ன வருதுன்னு சொல்லி அவங்க மறுப்பாங்க. முடிவு என்னங்கிறதெல்லாம் வேற. ஆனா இப்படி ஒரு பாடுபொருளை எடுத்து குழந்தைகளுக்கு அவர் எழுதியிருக்கார். இப்படியான விஷயங்கள் நம்ம ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். வள்ளிக்கண்ணன் பெரிய மனுஷி, ஊர்வலம் போன பெரிய மனுஷின்னு ஒரு ஊருக்கு முதலாக சாலை போட்டு பேருந்து வந்ததை பத்தி அதை வியப்போடு பார்த்த ஒரு குழந்தைய பத்தி எழுதியிருப்பாரு. அதுக்குள்ளார அந்த காலகட்டம் எல்லாமே வரும். இப்படி இதுக்கான ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. நம்ம அதையும் நம்ம சேர்த்து வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன் அதெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கணும் நினைக்கிறேன். ஒரு குழந்தைங்க, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, நமக்கு என்னுடைய மகள், என்னுடைய மகன், உங்க தாத்தாவுக்கு உங்க வீட்டில் இருக்க அப்பாவுக்கு என்னுடைய பேத்தி, என்னுடைய பேரன், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தை, எழுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எழுத்து வீட்டில் இருக்க குழந்தை, பக்கத்து தெருவில் இருக்கவங்க பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த 3வது வீட்டில் இருக்கிற குழந்தை, பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு எங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற 3வது தெருவில் இருக்கிற 4வது வீட்டில் இருக்க குழந்தை.
ஒரு துணிக்கடை நடத்திட்டு இருப்பவருக்கு உங்க குழந்தை யார்? அவர்கள் கடையில் துணி வாங்க வரப்போகிற ஒரு வாடிக்கையாளர். ஒரு திரையரங்கம் நடத்துறவருக்கு உங்க குழந்தை யார்? அவருடைய திரையரங்கில் டிக்கெட்டை வாங்க போகிற, அவருக்கு வெறும் டிக்கெட், ஒரு டிக்கெட்டை வாங்க அவர் திரையரங்கத்தோட டிக்கெட் உங்க குழந்தை. ஒரு டூ வீலர் விற்கிற நிறுவனத்துக்கு உங்க குழந்தை யார்? தன்னுடைய வண்டியை வாங்க போற ஒரு குழந்தை, ஒரு வாடிக்கையாளர். ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு உங்க குழந்தை யார்? ஒரு சாதி சங்கம் நடத்துபவர்களுக்கு உங்க குழந்தை யார்? ஒரு மதத்தை முன்னிறுத்து பணியாற்றுபவர்களுக்கு உங்க குழந்தை யார்? ஒரு பள்ளிக்கூடம் நடத்துபவருக்கு உங்க குழந்தை யார்? எந்த குழந்தையும் நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா, 17 வயசு முடிஞ்சு ஒரு இரவுல 18 ஆகும் இல்லையா, அடுத்த நாளே நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டு வேணா போடலாம். ஒரு குழந்தைமையா இருக்கிறவங்க ஒரு இரவுல இந்த உலகத்தையே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதராக மாற முடியாது. நீங்க எவ்வளவுதான் உங்க வீட்டுக்குள்ளார ஏசி போட்டு ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா நம்ம வீட்டில் குழந்தைகளை பாதுகாத்தாலும், சேகாப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான, உடல் வலிக்காத அளவுக்கு நீங்க ஒரு காரையோ டூ வீலரோ வாங்கி கொடுத்தாலும் இந்த பொது வழியில தான் ஓட்டி ஆகும். இந்த பொது வழியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். நான் ரொம்ப சொகுசான ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்துருக்கிறேன், என் பையனோ பொண்ணோ பாதுகாப்பாக போயிட்டு வந்துருவாங்க, நீங்க நம்ப முடியாது. அப்ப இந்த சமூகத்தை 18 வயதுல இரவுல உட்கார்ந்து சமூகம் எப்படிலாம் இருக்கு நம்ம புகட்ட முடியாது ஒரு குழந்தைக்கு. அப்ப இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, இந்த சாலையில் என்ன நடக்குது அப்படி என்பதை அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் பகிர்ந்துக்கிறது, உரையாடுறதுங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமானது. அவங்க சொன்னாங்க இல்லையா, வன்முறையும் அவ்வளோ ரத்தம் கொதிக்கிற மாதிரியான படங்களை குழந்தைகளோட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கிறோம். தலையை சீவுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு தமிழ் படங்கள்ல. அது சாதாரணமா ஆயிடுச்சு. தலை சீவி தனியா போய் உழுற மாதிரியான காட்சி அதை உட்கார்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அவர்கள் என்னவாக நினைப்பார்கள், அவர்கள் என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க? அவங்களுடைய என்னைக்காவது பத்தி பேசிருக்கோமா? டோரோ பார்த்துட்டே இருக்காங்க, சின்சான் பார்த்துட்டே இருக்காங்கன்னு அவங்க மேல விமர்சனம் வைக்கிறான்ல. ஒரு நாள் உட்காந்து சின்சான் பார்க்கறதுனால உனக்கு என்ன கிடைக்குதுன்னு என்னைக்காவது பேசிருக்கோமா? சின்சான் உனக்கு ஏன் பிடிக்குது, சின்சான்ல நீங்க என்னெல்லாம் கவனிச்சிருக்க அப்படின்னு நீங்க எனக்கு நம்ம பேசிருக்கோமா? இதெல்லாம் பேச பேசதான் அவர்கள் என்னவாக, லட்சுமிகர் சொன்னார் இல்லையா, 2K கிட்ஸோட உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, எங்களுடைய மொழியை புரிஞ்சுக்கங்க, நாங்கள் பேச வர்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு, அதுக்காக நேரம் இருக்கும், நீங்க நேரத்தை கொடுங்கன்னு. இப்ப லட்சுமிகருக்கு அடுத்த தலைமையில் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க நம்மகிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. அவங்க மொபைலுக்குள்ளார திரைக்குள் இருக்கிற ஒரு குழந்தை வேற, திரையை அணைச்ச பிறகு நம்மகிட்ட பேசுற குழந்தை வேற. நீங்க 2 குழந்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அவங்களோட உரையாடவே முடியும். அப்புறம் நிறைய கதைகள் சொல்லுங்க குழந்தைங்களுக்கு. உங்களோட பேசுவதற்கு வேற எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்கு கதையை தவிர வேற எந்த விதமான ஒரு இதே இல்லை. நாங்க வழக்கமா கதை பயிற்சிகளாக போகும்போது முதல்ல ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துங்க, ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்க, அப்புறம் யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஒரு பையன் அழகா சொன்னா, ஒரு பெரிய காடு இருந்துச்சு, அந்த காட்டுல ஒரு புலி இருந்துச்சு. அந்த புலி ரொம்ப வருத்தமா சோகமா இருந்துச்சு. நம்ம யோசிக்கிறோம், புலியை பார்த்தனா எல்லாரும் பயப்படுவாங்க, அந்த காட்டுல யாருமே புலியை பார்த்து புலி ஏன் சோகமா இருக்கணும், அதுதானே மற்றவங்களுக்கு சோகத்தை கொடுக்கும், அச்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து ஒரே ஒரு வரியில் அந்த கதையை முடிச்சுட்டான். ஏன் புலி இவ்வளவு சோகமா இருக்க, இவ்வளவு ஏன் வருத்தப்பட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த காட்டுல யாருமே இல்லை. காட்டுல யாருமே இல்லையா அப்படின்னா என்ன ஆச்சு, என்னன்னா கடைசியில வரையில அவன் சொல்றான், அந்த புலிதான் எல்லாத்தையும் அடிச்சு தின்னுச்சு அப்படின்னு. நீங்க என்னவாக அந்த கடைசி ஒரு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள் மூலம் என்னெல்லாம் யோசிக்கும், சூழலியல் யோசிக்கும், பசுமை இலக்கியம் யோசிக்கும், என்னெல்லாம் யோசிக்கும். ஆனா அந்த குழந்தை சொல்றான், அதுதான் அடிச்சு வேலை போய் வேற வேலையை பாருங்க, பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கிற மாதிரி அவங்களுடைய உலகத்தில் நடக்கிற விஷயம் வேற மாதிரியான. நம்ம குழந்தைங்களை பார்க்கறதும் புரிஞ்சுக்கிறதும் இருக்கு இல்லையா. நாங்க அந்த பாட்டி வடை சுட்ட கதையை நம்ம 1000 முறை சொல்லுவோம். ஆனால் பாட்டி வடை சுட்ட கதையை அதுல இருக்கிற கதாபாத்திரங்களை சொன்னா எப்படி இருக்கும் நாங்க பயிற்சி பண்ணுவோம். அப்போ ஒரு குழந்தை ஒரு காக்கா அந்த கதை சொன்னா எப்படி இருக்கும், அந்த கேரக்டர்ல இருக்கிற அந்த கதையில இருக்கிற ஒரு கேரக்டர் கதை சொன்னார். லட்சுமியருக்கு சினிமா சார்ந்த பயிற்சிகள்லாம் அதில் தெரிஞ்சிருக்கும். கதாபாத்திரங்களே பேசுறது எப்படி, கதை சொல்லி சொல்றது எப்படிங்கிற மாதிரி. பாட்டி வடை சுட்ட கதையில அந்த காக்கா அந்த கதை சொல்லுது. என்னடா
இந்த ஊர் 10 ரவுண்ட் அடிச்சுட்டேன், ஒரு பைய வீட்லயும் அடுப்பை பத்த வைக்கல, ஊரடா இது, இந்த ஊரை விட்டே போயிடும், இன்னும் ஒரு ரவுண்டு தான் வருவேன், யார் வீட்லயாவது அடுப்பு பத்த வச்சு சமைக்கிற வாசனை வரணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் கதை சொல்லிட்டு போன நிப்பாட்டி, ஒரு காக்கா ஒரு ஊர்ல இல்லைன்னா என்ன போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, என்னது காக்கா ஊர்ல இல்லைன்னா நீங்க வீட்டுல ஒரு எலி வந்தா என்ன பண்றீங்க, அடிச்சு தூக்கி வெளில போடுறோம், கரப்பாம்பூச்சி வந்தா அடிச்சு வெளில போடுறோம், அந்த எலியும் கரப்பாம்பூச்சி எங்க போகுது, நாங்க தான் தூக்கிட்டு போறோம், ஒருவேளை ஒரு ஊர்ல காக்காவே இல்லைன்னா உங்க ஊர் எவ்வளவு நாரி போயிருக்கும் அப்படி. சரி சரி ஓகே கதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே 11வது 2 ஊரை சுத்தி வர்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனை வடை வாசனை. அந்த வடை வாசனையை பிடிச்சிட்டே போனா நம்ம கண்ணம்மா பாட்டி ஒரு 10 நாளைக்கு ஊருக்கு போயிருந்தது, வந்தவொடனே கடையை போட்டுச்சு பொழுதுக்கே அப்படின்னு சொல்லி அந்த வாசனையை பிடிச்சிட்டு அந்த கடையிட்ட போயிட்டேன். கடை பொண்ணு பார்க்குறேன், எண்ணெய்க்கு இல்லாத திருநாளா நிறைய வடை சுட்டி வச்சிருக்கு, பார்க்கறப்ப நாக்க எச்சு ஊறுது, எப்பரா தூக்குதுன்னு நம்ம எதுக்கு உட்காந்து மரத்துல உட்காந்துட்டு பிளான் பண்ணிட்டே இருக்கேன், அதுவும் நகர மாட்டுது, எப்படியா டக்குன்னு போய் எடுத்துலான்னு பாக்குறேன், பக்கத்துல ஒரு பெரிய கட்டையை வேற வச்சிருக்கு, விறகு கட்டைய, அசந்த நேரம் எடுக்கலாம்னு பார்த்தா கிட்ட போகும்போது நம்ம மண்டையிடல் அடிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் வந்து காசு கொடுத்து வடை வாங்கிட்டு இருக்கான். காசு கொடுத்தோன்னா சில்லறை கொடுக்கணும்ல, எண்ணிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு எது கீழே ஒரு நோட்டு கீழே விழுந்துச்சு, அது கீழே குனிகிற நேரம் பார்த்து நான் டக்குன்னு ஒரு வடையை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு கதையை அப்படியே நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன். அந்த பொண்ணு இந்த இடம் வரும்போது நாங்கள் சிரிச்சுட்டு அவ்வளோ சிரிச்சுட்டே இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டே போது கதையோட கிளைமாக்ஸ் வந்துருச்சு. நான் மரத்துல போய் எவனும் இல்லடா அந்த பக்கம் நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம், இல்லாட்டா நம்ம சாப்பிட்றதே மற்றவங்களாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான், இன்னும் சோரே பார்க்காத மாதிரி அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காடுறேன். திடீர்னு ஒரு நாத்தம் நாறுது, கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த நரிப்பாய் எங்க சாக்கடையில் பூந்து விளையாண்டுட்டு வந்திருப்பான் போல இருக்கு, நாறுது. அவன் என்னையே பார்க்குறான், அவன் என்ன எங்க பார்க்குறான், வடையே பார்க்குறான். நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா அப்படிங்கிறான். என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு நாடா இப்படி சொல்றான், அன்னைக்கு நம்ம கிட்ட வந்தாலே ரொம்ப இது மாதிரி காட்டுவானே, ரொம்ப திமிரா நடந்துப்பானே, இன்னைக்கு என்ன ரொம்ப பதுசா பேசுறானே அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ அழகா இருக்கிற நீ, உன் குரல் எவ்வளோ இனிமையா இருக்கும், ஒரு பாட்டு பாடான். ஓ இதுக்கு தான் நீ இவ்வளோ சுத்தி வந்தியா, சரின்னு ஒரு வாயை திறந்து பாடினா வடை கீழே விழுந்துச்சு, தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா அந்த கதை போயிடுச்சு. கதை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்டோம், ஒரு காக்கா ஊர்ல இல்லைன்னா ஊரே நாரிடுன்னு சொன்ன நீ தெரிஞ்சே ஏன் அந்த நரி ஏமாத்துன்னு தெரிஞ்சு ஏன் வந்து வடையை கீழே போட்டேன், ஒரு வடை தானே சார் விட்டேன் அப்படி. இப்ப நீ வந்து ஸ்டூடெண்டா இருந்து பதில் சொல்ற, நீ காக்காவா இருந்து பதில் சொல்ல. ஓ அப்படியா, உங்க பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி வந்து போர்டு இருக்கு. போர்டெல்லாம் இல்லை சார், பெரிய காடு இருக்கு, இந்த காட்டுல ராஜா இருக்கான்ல சிங்கம், அந்த சிங்கத்துக்கு மாசம் பிறந்த நாள் வருது சார், வந்தா நல்லது தானே, மாசம் பெரிய விருந்து வைக்கிறான், விருந்து வச்சா சாப்பிட வேண்டியது தானே, விருந்தோட பெரிய இன்னிசை கச்சேரி வைக்கிறான் சார் அப்படின்னு. வச்சா என்ன சந்தோஷமா எல்லாரும் பாட்டு கேட்டு ஜாலியா இருக்க வேண்டியதானே, எல்லா மாசமும் அந்த குயில்கிட்ட போய் தான் சார் பாட சொல்றான், நானும் இந்த காட்டுல தானே சார் இருக்கேன், என்ன ஒரு நாள் பாட சொல்லலாம்ல இவன் அப்படின்னு. அதனால வந்து நீங்க யோசிச்சு பாருங்க சார், இந்த உலகத்துல எத்தனை காக்கா பிறந்திருக்கும் சார், இப்ப எத்தனை காக்கா இருக்கும் சார், இந்த ஊர்ல ஒரு 50 காக்கா இருக்கும், இந்த மாவட்டத்துல ஒரு 500 காக்கா, இந்தியாவில் ஒரு 5 கோடி காக்கா இருக்கும், உலகத்துல 50 கோடி காக்கா இருக்கும். இந்த உலகம் தோன்றி இப்ப இருக்க வரைக்கும் பிறந்து வளர்ந்த காக்கா ஒரு 500 கோடி காக்கா இருக்கும். இந்த 500 கோடி காக்காட்ட நீ அழகா இருக்குன்னு சொன்ன முதல் ஆளு இப்போ வரைக்கும் கடைசி ஆளு அந்த நரி மட்டும் தான். அழகா இருக்கிறது கூட விட்டுருங்க, உன் குரல் இனிமையா இருக்குன்னு சொன்ன முதல் ஆளும் கடைசி ஆளும் அந்த நரி தான். அப்படி கூட சொல்லிட்டு போடு சார், பொய் தானே பரவாயில்ல, பொய் கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்கள்கிட்ட. அப்ப சிவப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க அழகா இருக்குன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் குரல் வந்து கரகரப்பா இருந்தா அந்த குரல் நீங்க ரசிக்க மாட்டீங்களா? அந்த குரலுக்கு இந்த உலகத்துல இடமே இல்லையா அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நம்ம கல்யாண வீடுகள்ல வந்து பன்னீர் தெளிக்கிறதுக்கும் அந்த கல்கண்டு கொடுக்கறதுக்கும் நிக்க வைப்போம்ல பெண்கள், நீங்க ஒரு 50 கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னா 50 வீடுகள்ல எத்தனை பெண்கள் கருப்பான பெண்கள் அப்படின்னு இருக்காங்க? ஒரு 2-3 கல்யாணம் இருக்கலாம், மிஞ்சி போனா 10% மேல அப்படி இருக்க மாட்டாங்க. தேர்ந்தெடுத்து சிவப்பான பெண்கள் நிக்க வைப்பாங்க. நிற தேர்வு இருக்கு இல்லையா, அதை அந்த மாணவி கதையின் வழியாக எங்களுக்கு சொன்னான். அந்த அவ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா, அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி விவாதிக்கிறோம். அவங்க அந்த பள்ளியில ஒரு 20 ஆசிரியர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் மாணவர்களாம் அனுப்பிட்டு இந்த கதையை வச்சு நாங்கள் ஒரு மணி நேரம் விவாதிச்சோம். அந்த பொண்ணு ஏன் இப்படி சொன்னான்,
காக்காவை பார்த்து ஏன் அழகா இல்லைன்னு தோன்றதுக்கானது அவளுக்கு தோணும் இல்ல, திடீர்னு ஒரு விஷயம் தோணாது இல்ல. ஏன் காக்காவோட குரல் நீங்க வந்து பாராட்ட மாட்டேங்கிறீங்கன்னு ஏன் அந்த மாணவிக்கு தோணணும்னா, அந்த பொண்ணு நம்மெல்லாம் வரவேற்பறையில் நிக்க வைக்காத, பன்னீர் தெளிக்க வைக்காத நேரத்தில் இருக்க அந்த பொண்ணு தான் ஏதோ ஒரு வகையில தனக்கு முதல் வரிசையில இடம் கிடைக்காத ஒரு ஆதங்கம் அவளுக்குள்ளார ஒட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அதை வேற வகையில் கதையின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு அந்த மாணவி படிக்கிற வகுப்புல இருந்த ஆசிரியை அழுதாங்க. அழுது, ஒருவேளை நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேனா சார் அந்த பொண்ணை அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்லையாங்கிறது தெரியல, அது இப்போ விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 28 வயசு. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் எத்தனை வருஷம்? 30 வருஷம். 30 × 50, ஒரு வருஷத்துக்கு 50 பசங்க உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா 30 × 50 பசங்களுக்கு, பசங்கள்ல கருப்பா இருக்கவங்கள நீங்க சொல்லவே மாட்டீங்க. அதுதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கதையின் வழியாக கதை சொல்போரும் கற்றுக் கொடுப்பாரு, கதை கேட்கறவங்களும் கத்துப்பாங்க. யார் ஆசிரியர் என்பது மாறிப்போம். உங்க வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க என்னவாக இந்த கதையை புரிஞ்சுக்கிறாங்க, என்னவாக தான் நினைச்சு சொல்றாங்க. ஒரு கதை ஒரு மாமா வந்தாரு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு, மாமானா யாரு அடி, மாமா ஹைட்டா இருப்பார்ல, கண்ணாடி போட்டுருப்பார்ல, பேண்ட் எப்பப்பட்ட கீழே விழுந்து தூக்கி பிடிச்சிட்டு பாருல அப்படின்னு அவங்க அந்த மாமாவை நீங்க அவங்க விவரிக்கும் போது அவங்க யார் சொல்றாங்களோ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அவங்க சொல்றப்ப அவர் என்னவாலாம் அவங்க விவரிக்கும் போது நீங்க அவங்க வந்து அவங்க மனசுல அவங்க என்னவா இருந்திருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவர் எழுத்தாளர் வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு ஒரு எழுத்தாளர் வந்திருக்காருன்னு நினைச்சுப்பீங்க. அவங்க அந்த எழுத்தாளர் வந்து அவர் என்னென்ன மேனேஜம் பண்ணாங்க, என்ன பண்றாங்க, அவரு என்ன பேசுனது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே அவங்க வெளியே சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உரையாடுறதுக்கு வேற என்ன விஷயம் இங்க இருக்கு? கதைகள் மட்டும்தான் அங்க இருக்கு. உங்க சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா ஒரு 100 கதைகள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க 101 கதையாவது உங்க குழந்தைகள் சொல்லணும். ஏன்னா உங்களை ஒரு சைக்கிள், உங்க அப்பா உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருன்னா உங்க பிள்ளைக்கு நீங்க 2 வீலராவது வாங்கி, ஒரு பைக்காவது வாங்கி கொடுக்குவீங்க. கார் வாங்கி கொடுக்குன்னு நினைப்பீங்க, பைக்காவது வாங்கி கொடுப்பீங்க. அப்ப உங்க அப்பா அம்மா கொடுத்ததை விடவும் கூடுதலாக உங்க பிள்ளைகளை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மா கொடுத்த அது வந்து பொருள் சார்ந்த சொத்து. கதைகள் உங்களுக்கு அறிவு வழி கொடுத்த சொத்து. அந்த அறிவு வழி சொத்தையும் நீங்கள் அதிகமாக உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை. அதை நம்ம செய்யறோமா, செய்யாமல் எங்க இடறோம் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையும் பேசும்போதே நம்ம வந்து என்ன சொல்லணும்னு தெரிஞ்சிடும். நீங்க குழந்தைங்கள்ட்ட பேசணும் நம்ம முடிவு எடுத்துட்டாலே 2-3 நாளைக்கு பொதுவா பேசிட்டு இருப்போம். அடுத்த ஒரு வாரத்துல இருந்து என்ன பேசுங்கிற கூர்மை நம்மகிட்ட வந்துடும். முதல்ல குழந்தைகளோட பேசினாவே நம்ம என்ன பேசணுங்கிறது அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார். அப்புறம் அவங்க கற்றுத் தந்த பிறகு அவர்களோட எப்படி உரையாடலாங்கிறத வந்து 2 பேரும் சேர்ந்து முடிவெடும். இந்த சமூகம் 17ஆம் தேதி இரவில் முடிந்து 18வது வயதில் காலையில் அவர்களுக்கு எதுவுமே தெரிந்துக்க மாட்டாங்க. நீங்க 10 வயதில இருந்தே கொஞ்சமாக இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, சக மனிதர்கள் நேசிப்பதற்கு சாதியோ மதமோ நிறமோ பாலினமோ ஊர் பாசமோ இனப்பாசமோ எது தடையாக வந்தாலும் அது தூக்கி ஓரத்துல வச்சுட்டு சக மனிதர்கள் நேசி என்று அவர்கள் நாம் கற்றுக் கொடுப்பதுதான் இந்த நூற்றாண்டில் நமக்கு இருக்க, அதுவும் இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, கடமை. அதை சிறார் இலக்கியம் செய்ய வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்போம். பெற்றோர்களும் அதை நோக்கி வர வேண்டும். இந்த சூழல்ல இப்படியான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அதை வந்து பழைய நண்பர்களை திரும்ப பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஊர்லேருந்து மாரியப்பன் தாத்தா, நாங்கள் தாத்தான்னு கூப்பிடுவோம், ஆனால் ஒரு வயசு கம்மி தான் எங்களோட, ஆனால் எங்கள் உறவு முறையில் தாத்தாவாக இருப்பார் எங்கெல்லாம். அவரை வந்து இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. அதற்கு வந்து பதியத்துக்கும், ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் 1/4 நூற்றாண்டாக போகுது பதியம் தொடங்கி. அந்த 25வது ஆண்டு விழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் அவர் இந்த 25 ஆண்டுகளில் அழைத்த முக்கியமான நபர்களோடு மிகப்பெரிய விழாவாக அதை நடத்தணும்னு நான் வேண்டுகோளாகவும் வைத்து வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.